ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல அம்மிக்கல் பற்றி. அங்கே நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்ப்போம். அம்மிக்கல் 11 இன்ச்சில் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட 12 இருக்குது, 13 இன்ச்சு இருக்குது. இப்போ 11 வாங்கினேன். அதை விட ரொம்ப சின்னது. அந்த 11 இன்ச்சு அம்மிக்கல்லும் ப்ளஸ் இந்த இடிக்கல்லும். இந்த இடிக்கல் கொஞ்சம் நல்ல ரவுண்டாக இருக்குது, சந்தன கிண்ணம் மாதிரி. ப்ளஸ் நமக்கு கைப்பிடி பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த குலவியே. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இது ரெண்டுமே நம்ம எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அம்மிக்கல்னால் யூஸ்வலாக நம்ம நார்மலாக அப்படியே பேக் பண்ணிட முடியாது. ஏன்னா மற்ற திங்ஸ்னால் நமக்கு அடிபட்டுடும். ஸோ நம்ம ஒரு அப்ராட்க்குனா போகிறோம், எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா புது டெக்னிக்கில் நம்ம அம்மிக்கல்லை பேக் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா மேட்டு உங்களுக்கே தெரியும், இது நிறைய பேர் வீட்லேயே இருக்கும். இந்த மேட்டில் அந்த குலவையை வச்சு அப்படியே நான் கட்டிட்டோம்னா நமக்கு இது அவுந்தும் விழாது, இது சைட்லனா எங்கேயுமே அடியும் படாது, மற்ற பொருள் இருந்தால் கூட நமக்கு டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டினோம்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இதே மாதிரி அம்மிக்கல்லுக்கும் நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, அதே மேட்டு, இந்த மேட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மேட்டு மேலே இதை அப்படியே வச்சு ரேப் பண்ணிட்டேன். இந்த அம்மிக்கல்லுக்கும் அந்த மேட்டுக்கும் ஆப்டாக இருந்தது. ஸோ அதை அப்படியே வச்சு நான் ரேப் பண்ணிவிட்டு அப்படியே நான் கட்டிட்டேன்னா எப்படி இடித்தாலும் மற்ற பொருள் டேமேஜ் ஆகாது. ஸோ அம்மிக்கல்லும் நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணி அப்ராட்க்கு எடுத்துகிட்டு போவேன். ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா அந்த மேட்டு இதுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ நல்லா போட்டு டைட்டாக நான் இப்போ கட்டிட்டேன். இப்போ எப்படி வைக்கலாங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் அழகாக நம்ம வச்சிட்டோம்னா நல்ல சேஃப்டியாக இருக்கும். எப்படி சேஃபாக பேக் பண்ணிட்டோம்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள்.